தொலை தொடர்பு மருத்துவ சேவை பெறுவதில் தமிழகம் தொடர்ந்து 8 மாதங்களாக இந்திய அளவில் முதலிடம் பெற்று வருகிறது. இந்தியா முழுவதும் முதியோர் இல்லங்கள், சிறையில் உள்ள கைதிகள், 60 வயதுக்கு மேலான குடிமக்கள் ஆகியோர் தொடர்ச்சியாக பயன்பெற்று வருகின்றனர். இ சஞ்சீவனி என்ற பெயரில் இந்தியாவில் முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் தொலை தொடர்பு மருத்துவ சேவை வழங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் மக்கள் வெளியே செல்ல முடியாத நேரத்தில் இந்த திட்டம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நாடு முழுவதும் 550க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த நோயாளிகள் இ சஞ்சீவனியை பயன்படுத்துகின்றனர். இவர்களில் 10% பேர் 60 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது உடையவர்கள். 4 பங்கு நோயாளிகள் 1க்கும் மேற்பட்ட முறை இந்த சேவையை பயன்படுத்தியுள்ளனர். இது தொலைத்தொடர்பு மருத்துவ சேவையை மக்கள் விரும்புவதை காட்டுகிறது. கேரளாவில் பாலக்காடு சிறையில் உள்ள கைதிகளுக்கு சுகாதார சேவைகள் வழங்க இ சஞ்சீவனி பயன்படுத்தப்படுகின்றது. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள முதியோர் இல்லத்திலும் இந்த சேவை பயன்படுத்தப்படுகிறது. நாடு முழுவதும் நாள் ஒன்றுக்கு 14,000 பேர் இ சஞ்சீவனி மூலம் மருத்துவ ஆலோசனை பெறுகின்றனர். நாட்டில் உள்ள 10 மாநிலங்கள் இ சஞ்சீவனி OPT சேவையை அதிக அளவில் பயன்படுத்துகின்றன. அதில் முதலிடத்தில் தமிழகம் உள்ளது. தமிழகத்திலிருந்து இதுவரை 3,19,507 மருத்துவ ஆலோசனைகள் பெறப்பட்டுள்ளன. 2வது இடத்தில் உள்ள உத்தரப்பிரதேசம் 2,68,889 ஆலோசனைகளை பெற்றுள்ளது. மத்திய பிரதேசம் 79,838 ஆலோசனைகளை பெற்றுள்ளது. இந்நிலையில் இ சஞ்சீவனி தொலைத்தொடர்பு மருத்துவ சேவை ஆலோசனை வழங்குவதில் இன்று 10 லட்சத்தை கடந்து சாதனை படைத்துள்ளது.